ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, பீட்டா ஃபிஷ் கூட எந்த ஃபிஷ் எல்லாம் வந்து ஒரே டேங்கில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான ரீப்ளை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் பீட்டா ஃபிஷ் கூட எந்த ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், பீட்டா ஃபிஷ் கூட எந்த ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எந்த ஃபிஷ் கூடலாம் ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ் கூட ஆட் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் மான்ஸ்டர் ஃபிஷ் கூட எந்த ஃபிஷ்ஷுமே வந்து ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபிஷ்ஷை வந்து மான்ஸ்டர் ஃபிஷ் வந்து சாப்பிட்றோம். மான்ஸ்டர் ஃபிஷ் கூட நம்ம வந்து கண்டிப்பாக பீட்டா ஃபிஷ் ஆட் பண்ணவே கூடாது. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்லெட் வெரைட்டிஸ் கூடயும் கண்டிப்பாக வந்து பீட்டா ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணக்கூடாது. குறிப்பாக சிக்லெட் வெரைட்டிஸில் இருக்க எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஃபிஷ்ஷெல்லாம் கண்டிப்பாக வந்து அட்டாக் பண்ணி கொண்டுரும். அதனால வந்து நம்ம எந்த ஃபிஷ்ஷுமே ஆட் பண்ணக்கூடாது. ஏஞ்சல் ஃபிஷ்ஷை எடுத்துக்கிட்டோம்னாலே அது வந்து சிக்லெட் வெரைட்டி தான். அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஃபிஷ்ஷெல்லாம் அட்டாக் பண்ணும். ஆனால் அது வந்து வெளியே தெரியாது. அப்பப்போ வந்து கடிக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெளியே தெரியாது. கண்டிப்பாக ஏஞ்சல் ஃபிஷ் கூட வந்து ஒரு ஃபிஷ்ஷை போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து கூடிய சீக்கிரமே இறந்து போயிடும். ஆனால் உடனே இறந்து போகாது. ஆனால் கூடிய சீக்கிரமே வந்து இறந்து போயிடும். ஏன்னா அது வந்து சிக்லெட் வெரைட்டிங்கிறதால அது வந்து அப்பப்போ அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ்ஷையே ஒரு கம்யூனிட்டி டேங்கில் போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து பீட்டா ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணுறதால வந்து எதுவும் ப்ராப்ளம் வராது. ஆனால் தனியாக ஏஞ்சல் ஃபிஷ் கூட மட்டும் நம்ம வந்து ஒரே ஒரு மேல் பீட்டா வந்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து சண்டை போடும். பீட்டா வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மேல் கூட இன்னொரு மேலை கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு மேல் கூட இன்னொரு மேல ஆட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுமே மாறி மாறி சண்டை போட்டு கடைசியில் ரெண்டுல ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே ஆகும், இன்னொன்று இறந்து போயிடும். ஸோ மோஸ்ட்லி வந்து ரெண்டு மேலே ஒன்றா ஆட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து ஃபீமேலை வந்து எத்தனை ஃபீமேல்னாலும் ஒன்றா வந்து ஆட் பண்ணலாம். அது வந்து சண்டை போட்டுக்காது. ஆனால் ஃபீமேலுமே வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 அப்படின்னு ஆட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று வந்து மற்ற மீனை வந்து அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது சண்டை போடுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. இப்போ ஒரு 10 ஃபீமேல் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். அதனால எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் 2, 3 மேல் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேல் வந்து சண்டை போடும். மற்றபடி எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணலாம். மாலிஸ், கப்பீஸ், கோல்டு ஃபிஷ், கொய்கார்ப்பு அப்படி எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். அப்புறமா பிளான்டேஷன் டேங்க் செட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்க ஃபிஷ் கூட வந்து நம்ம பீட்டாவை வந்து ஆட் பண்ணலாம். ஆனால் நம்ம அப்படி ஆட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீட்டா மேல் பீட்டாவை மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஒன்றுக்கு மேலே 2, 3 மேல் பீட்டா ஆட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாறி மாறி சண்டை போட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்து சர்வே ஆகும். அதை வந்து முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். மற்றபடி உங்கள் பிளான்டேஷன் டேங்கில் வந்து ஸ்ட்ரிம்ப் எதுவும் வளர்க்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பீட்டா ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்ட்ரிம்ப் வளர்க்குற டேங்கில் வந்து நீங்கள் மேல் பீட்டா வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம மேல் பீட்டா வந்து ஸ்ட்ரிம்பை கண்டிப்பாக வந்து சாப்பிட்றோம். ஸோ இதனால ஸ்ட்ரிம்ப் வளர்க்குற டேங்கில் மேல் பீட்டாவை ஆட் பண்ணாதீங்க. மேல் பீட்டா வளர்க்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிம்பை வந்து ஆட் பண்ணாதீங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வந்து ஏற்படும். ஆனால் நம்ம இப்படி கம்யூனிட்டி டேங்கில் வந்து பீட்டா ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணுறதால ஒரு சில ப்ராப்ளமும் பீட்டா ஃபிஷ்க்கு வந்து ஏற்படும். என்ன அப்படின்னா அந்த நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்டேஷன் டேங்க் செட் பண்ணி வச்சிருக்கோம். அதில் கம்யூனிட்டியாக ஃபிஷ் வந்து வளர்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக ஃபில்ட்ரேஷன் வந்து போட்டிருப்போம். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷனாலேயே பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ்க்கு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படும். ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா பீட்டா ஃபிஷ்க்கு வந்து ஃபில்ட்ரேஷன் போட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அதனால நம்ம ஃபில்ட்ரேஷன் டேங்கில் வந்து பீட்டா ஃபிஷ்ஷை ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பீட்டா ஃபிஷ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுலையுமே நிறைய ப்ராப்ளம் வந்து ஏற்படும். ஏன்னா நம்ம வந்து பீட்டா ஃபிஷ்க்கு போடக்கூடிய ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃபராக இருக்கும். மற்ற ஃபிஷ்ஷுக்கெலாம் போடக்கூடிய ஃபுட்டு வந்து கம்ப்ளீட்லி டிஃபராக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபுட்டுலையுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படும். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு கோல்டு ஃபிஷ் கூட இல்லை கொய்கார்ப்பு கூட வந்து நம்ம பீட்டா ஃபிஷ்ஷை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோல்டு ஃபிஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஃபுட்டு எடுத்துக்கக்கூடிய ஃபிஷ். இதனால வந்து நம்ம பீட்டாவுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ்க்கு வந்து நிறைய டிசீஸ் வந்து ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் நான் பீட்டா ஃபிஷ்ஷை வந்து ஒரு கம்யூனிட்டி டேங்கில் ஆட் பண்ணணும் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய டேங்க் செட்டப்லாம் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட மேல் பீட்டா வந்து ஆட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் மேல் பீட்டாவுக்கும் நல்லது. பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.